ஆண்டி செல்வம் ராஜா எல்லாம் வராங்க. அப்படியே தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்கன்னு தலகால் புரியாம ஓடுறது பத்தியா? மாமி செல்வம் கூட இப்பதான் பேசினேன். அடுத்த வாரம் வராங்களா? அப்படியா? பாம்பேல இருந்து ராஜா எப்ப வரான்? எல்லாம் ஒன்னாதான் வராங்க. வந்த உடனே பெரிய ஃபங்க்ஷன் வேற இருக்கா. சரி சரி, எனக்கு மேல நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க வாங்க. செல்வம் கலெக்டர் ஆயிட்டான், உங்களுக்கு தெரியுமாங்க? அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஆமா, நீ அந்த பார்வதி பையன்ல? ஆமாங்க. நீ எங்க இங்க இருக்க? நாங்கெல்லாம் ஒன்னதான் இருக்கோம். ஒன்னா இருக்கீங்களா? நீ என்ன செய்யற? நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எப்படிப்பா மெட்ராஸ்ல? எல்லாம் என் புள்ள வருமானத்துல தானா? ஒன்னொன்னா மாத்தணும். என்ன வீடு இது? ஒரு கலெக்டர் வீடு மாதிரியா வச்சிருக்க? அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எடுத்து உள்ளவே. சரி, நீங்க உள்ள போங்க. உள்ள வாங்க. வணக்கம். ராஜாவோட அப்பா. வாங்க, மேலதான் வீடு. நல்லா இருக்கும்டா. நல்லடா. நல்லப்பா. பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? நல்ல நல்ல சுத்துங்க. அப்படியே என் மகனுக்கு சேர்த்து சுத்துங்க. ஊர்ல இருக்க திச்சு பூரா இவங்க பேர்ல தான் இருக்கு. அடாடா எப்படி இருக்கிறான் பாரு என் புள்ள. இப்பதான்டா என் புள்ள மாலை போடுங்க. போடு போடு. அண்ணே, நீங்க வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கியா? செல்வம், அவளை கீழே இறக்கி விடுப்பா. இன்னும் என்ன அவ சின்ன பொண்ணு நினைப்பா? இப்ப அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரில வய 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 வா வா வா. பாத்தீங்களா சார், என் ஃப்ரெண்ட்ஸ் கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா ராஜா மாதிரி இல்ல? பார்த்தம்பா. ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்காக நீ பட்ட கஷ்டம் மட்டும் தான் தெரியுது. அத அவங்க மறக்காம இருக்கணும். சரிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானுங்க. நீ போய் பாரு. எனக்கு வெளியில வேலை இருக்குது, போயிட்டு சாயங்காலம் வரேன். தம்பி, சாரோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் மேல வைக்கணும். வா. ஏன்பா கணேஷ், எங்க போயிட்டு வர நீ? பசங்களை களைச்சி போய் வந்திருக்காங்க. அவங்க குடிக்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும்னு தோணல உனக்கு? நான் ஒரு மடையா. பெட்டி எல்லாம் இறக்கி வை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க ஏதாவது கொண்டு போ. சீக்கிரம் போப்பா. வா செக்யூரிட்டி, இந்த பெட்டி எல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஊர்ல எப்ப பாரு உன்னை பத்தியே தான் பேசிட்டே இருப்பேன். தாங்க முடியல. ஏன்பா வீடு வந்தா நீ கால்ல போட்டு உட்கார்றா. மெட்ராஸ்ல புதுசா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னீங்களே, அந்த இடத்தை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கம்பெனி வந்து போன் பண்ணி கேக்குறாங்க சார். ராஜா, சொத்து வாங்குறது உன் பேர்ல மட்டும் வாங்கிறாத. பின்னாடி இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வரும். ஒண்ணு என் பேர்ல வாங்க, இல்ல உன் மாமா சித்தப்பன் பேர்ல வாங்க. சரிப்பா, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. சரி சார், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. செல்வம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ போலாம்?
என் பிள்ளை எதுக்கு அங்க வரணும்? இப்ப அவன் பெரிய கலெக்டர், அவனுக்கும் கவர்மெண்ட்ல பெரிய வீடு கொடுத்திருக்காங்க. நாங்க அங்க போய்க்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை இன்னைக்கு யாரு? இந்தியா பூரா தெரிஞ்ச மிகப்பெரிய பாடகன். அவனுக்கு கொடுக்குற வீடு எப்படி இருக்கும்? சும்மா அரண்மனை மாதிரி இருக்கும். அத போய் வேணாங்கிறீங்களே? என்னதான் உங்க புள்ள கலெக்டரா இருந்தாலும் இப்படி ஒரு வீடு கவர்மெண்ட்ல கொடுத்துருவாங்களா? யோ, என்னையே என் புள்ளைன்னு பெருசா பேசுற. என் பையன் இல்லைன்னா உன் பையனுக்கு ஏதியா பேரு? இவங்கிட்ட இருக்கிற அந்த புது திறமையை தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. யோ, இந்த வீடு பங்களாலாம் என் பிள்ளை கிடைச்ச மரியாதையா? டே விஜய், உன் கம்பெனில உனக்குன்னு தனி பங்களா கேட்டு வாங்கடா. நம்ம பங்களாக்குள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ணி எவனும் வரக்கூடாது. அதையும் மீறி எவனாவது வந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு ஐயா, வச்சுக்க. சரியான காக்கா கூப்பிடுப்பா. செல்வம், நாம தனியா போயிடுவோம். அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து இருக்கவே முடியாது. எப்படி அடிச்சுக்கிறாங்க பாரு. எங்க கிளம்பிட்ட நந்தினி? நான் ஊருக்கு போறேன். ஏன்? கணேஷ், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர ஃபேமிலினா என்னன்னே தெரியாது. சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ந்தவனா. ஆனா இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலியில நானும் ஒருத்தியா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அது நடக்காது போல இருக்கு கணேஷ். என்ன சொல்ற நீ? ஆமா கணேஷ், இங்க எல்லாரும் தனித்தனியா போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. செல்வம் மட்டும் தனியா போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, தய கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சச்சா, இல்ல நந்தினி, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. எப்ப கல்யாணம்? 15 அடுத்த நாளே. என்ன சார், கல்யாணத்தை ஒரு நாள் தள்ளி வச்ச கூடாதா? அந்த ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் தானே, வீட்ல டிவில பாத்துறோம். பரவாயில்ல, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராட்டியும் நாங்க கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவோம். ரிசப்ஷன் ராஜா கச்சேரி தான். எங்க கல்யாணத்துக்கு வரது இருக்கட்டும், நீங்க எப்போ உங்க பொம்மாவை எங்களுக்கு காட்ட போறீங்க? நீங்க அமெரிக்கா போறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நம்ம எல்லாம் எங்க மாமா வீட்டுக்கு போறோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க தான் எனக்காக பொண்ணு கேக்குறீங்க. வருவீங்கல்ல? நானும் வரலாமா சார்? ஐயோ கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, நான் ஒரு மடையா ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசுறேன். இல்ல கணேஷ், இவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க எனக்கு பெங்களூர் போறோம். ஊர்ல இருந்து வந்த உடனே வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். நான் வரேன். ராஜா, செல்வம், விஜய் இவர்களின் சாதனையை பாராட்டி விருது வழங்கும் 30 விழா ஸ்டார் மியூசிக் நிறுவனம் ஏற்பாடு. நம்ம ராஜா ப்ரோக்ராம் கண்டிப்பா மிஸ் பண்ண பாத்துணும். என்ன? நிச்சயமா. வளையல் கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல? இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களின் கனவு பாடகன் இளம் புயல் ராஜா அவர்களின் இசை நிகழ்ச்சி துவங்க உள்ளது. பிரியா, நாங்க கீழே போறோம், சீக்கிரம் வந்துரு. ஏய், என்ன கல்யாண பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? கொஞ்சம் இருங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே போயிடலாம். நானும் அதுக்கு தான் வந்தேன்.